சென்னைக்கு பொதிகை விரைவு ரயிலில் பயணித்த ராணுவ வீரர் மீது தாக்குதல் நடத்திய வீடியோ வைரலானதை அடுத்து டிக்கெட் பரிசோதகரை சஸ்பெண்ட் செய்து ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். வணக்கம் நாகேந்திரன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் திவ்யா. பொதிகை ரயிலில் பயணித்த ராணுவ வீரரை தாக்கிய டிக்கெட் பரிசோதகர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ராணுவ வீரரை எட்டி உதைத்து டிக்கெட் பரிசோதகர் அந்த தாக்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலான நிலையில் ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடைநல்லூரை சேர்ந்த முருகன் என்ற ராணுவ வீரர் நேற்று இரவு தென்காசியில் இருந்து சென்னை நோக்கி சென்ற பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பொது பெட்டியில் பயணம் செய்துள்ளார். பயணத்தின் போது டிக்கெட் பரிசோதகர் அந்த டிடிஆர் முருகனிடம் அந்த டிக்கெட் கேட்டதாகவும் அவரிடம் டிக்கெட் இல்லாததால் அபராத தொகையை செலுத்த முயன்றதாகவும் கூறப்படுகின்றது. இதற்கிடையில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் என்பது ஏற்பட்டதாகவும் பின்னர் ரயில் மதுரை ரயில் நிலையம் இரவு சுமார் ஒரு 10 மணி அளவில் வந்தடைந்த போது முருகனை ரயிலில் இருந்து இறக்கிவிட்ட டிக்கெட் பரிசோதகர் அவரை ஆபாசமாக பேசியதுடன் காலால் எட்டி உதைத்து பல பேர் முன்னிலையில் பல்வேறு பயணிகள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் தாக்கிய அந்த வீடியோ காட்சிகள் என்பது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது. இதனைத் தொடர்ந்து அந்த பயணியை ரயில் நிலையத்தை விட்டு வெளியேறும்படி தொடர்ச்சியாக தாக்கியுள்ளார். டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்திருந்தால் அந்த விதிமுறைகளின் படி அபராதம் வசூலிக்கலாம். ஆனால் பயணிகளிடம் வன்முறையில் ஈடுபடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் சமூக ஆர்வலர்கள் பல்வேறு சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். அந்த சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தி பயணியை தாக்கிய அந்த குற்றம் சாட்டப்பட்ட டிக்கெட் பரிசோதகர் தற்போது அந்த சஸ்பெண்ட் என்பது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் அந்த உரிய அந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது வலுத்துள்ள நிலையில் டிக்கெட் பரிசோதனை செய்யும் டிடிஆர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு தென்னக ரயில்வே இதற்கான விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.